அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி பொதுக்காலம் 27ஆம் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை திருவசனங்கள் 18 முதல் 24 வரை. பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. 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 ஆசி வழங்குவாராக. இல்லத்தில் துணைவியார் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. வாழ்நாளெல்லாம்
கர்த்தருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. 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 ஆசி வழங்குவாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. 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 ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். புனித சின்னப்பர் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 9 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இருந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 2 16 வரை. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார்.
சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டாம் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதைக் கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, எல்லா மதங்களிலும் உலக படைப்பு குறித்தும் மனிதர்களது படைப்பு குறித்தும் காரணக் கதைகள் காணப்படுகின்றன. இந்த காரணக் கதைகள் மித் என்று அழைக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட காரணக் கதைகள் வரலாற்று பூர்வமான உண்மைகளை தம்மிலே தாங்கவில்லை என்றாலும் ஆன்மீக பூர்வமான உண்மைகளை தம்மிலே தாங்கியுள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, இந்து மதத்தில் காணப்படும் உபநிடதங்கள் என்ற மத புத்தகத்தில் உலகின் படைப்பு இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரம்மன் என்று அழைக்கப்படும் கடவுள் தன்னை இரண்டாக பிரித்தார். முக்கால் பகுதியாகவும் கால் பகுதியாகவும் தன்னை பிரித்தார். முக்கால் பகுதி இயற்கையாக மாறியது. கால் பகுதி மேலும் இரண்டாக பிரிந்து ஆணாகவும் பெண்ணாகவும் மாறியது என்று அங்கு நாம் பார்க்கின்றோம். சீனாவில் இருந்த தாவோயிசம் என்கின்ற ஒரு ஆன்மீக மரபில் இந்த உலகினுடைய அடிப்படை தன்மைகளாக இருப்பவை யின் மற்றும் யாங் என்ற இரு தன்மைகள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஒட்டுமொத்த உலகமே உருவாவதற்கான காரணமாக இவை இரண்டும் இருக்கின்றன. யின் என்பது பெண் தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது, யாங் என்பது ஆண் தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. இவ்வாறு தாவோயிசம் கூறுகிறது. விவிலியத்தினுடைய முதல் 2 பிரிவுகள் கூட இந்த உலகத்தின் படைப்பு குறித்தும் மனிதர்களது படைப்பு குறித்தும் பேசுவது நாம் அனைவரும் அறிந்ததே. இன்றைய முதல் வாசகம் இந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட எல்லா ஆன்மீக மரபுகளையும் கொஞ்சம் உற்று நோக்கினோம் என்றால் ஒரு உண்மை நமக்கு தெளிவாக புரிய வரும். வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது ஆண் தன்மை மற்றும் பெண் தன்மை ஆகியவை ஒன்றிலிருந்து மற்றது வேறுபட்டதாக, வித்தியாசமானதாக, ஏன் எதிரானது போல கூட தோன்றுகிறது. ஆனால் அவற்றை கொஞ்சம் உற்று நோக்குகின்ற பொழுது அவை ஒன்றோடொன்று நெருங்கிய விதத்தில் தொடர்புடையவையாக, ஒன்றையொன்று முழுமைப்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன என்கிற செய்தி அங்கு காணப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையே இருந்த நெருங்கிய உறவை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள் என்ற ஆதாமின் வார்த்தைகள் தான் ஏவாளோடு எந்த அளவிற்கு ஆழமாக இணைக்கப்பட்டிருந்தார் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் கூட இறைமகன் இயேசு கணவர் மனைவிக்கிடையேயான இந்த ஆழமான பிணைப்பு குறித்தே பேசுகின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆழமான பிணைப்பை மனிதர்கள் உணராததே எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும், நீயா நானா என்ற உயர்வு தாழ்வு பேதங்களுக்குமான காரணமாக இருக்கின்றது. ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக் கொண்டிருந்தனர். உயர்ந்தது ஆணா பெண்ணா என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தனர். ஆண் இவ்வாறு சொன்னார்: கடவுள் முதலில் ஆதாமைத்தான் படைத்தார், எனவே ஆண் தான் உயர்ந்தவன் என்றார். பெண்ணோ, முதலில் ஆணை படைத்த கடவுள் அவனில் பல குறைகள் இருப்பதைக் கண்டு அதையெல்லாம் சரிப்படுத்தி பெண்ணை படைத்தார், எனவே பெண் தான் உயர்ந்தவள் என்று சொன்னாராம். இது போன்ற உயர்வு தாழ்வு பேதங்கள், மேலோட்டமான வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இவற்றையெல்லாம் தாண்டி மனிதர்கள் தங்களுக்குள்ளே பயணிக்கின்ற பொழுது மட்டும்தான் ஒரு உண்மையான உறவு வாழ்வை அவர்கள் கட்டி எழுப்ப முடியும். ஒருவர் மற்றவரை அவர்களது நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு சுமூகமான குடும்ப வாழ்வையும்
ஒரு நிம்மதியான சமூக வாழ்வையும் அமைத்துக் கொள்ள முடியும். மேலோட்டமாக வாழக்கூடிய மனிதர்களை வாழ்வின் ஆழத்திற்குள் அழைத்துச் செல்பவைதான் துன்பங்கள் என்பவை. இன்றைய 2ஆம் வாசகத்தில் வரும் மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார் என்ற வார்த்தைகள் கொஞ்சம் கூர்ந்து நோக்கத்தக்கவை. அதாவது கடவுள் தன் மகனாகிய இயேசுவை துன்பங்கள் மூலம் நிறைவாக்கி இந்த உலகத்திற்கு மீட்பை பெற்று தந்தார் என்கின்ற செய்தி அங்கு காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வில் வரும் துன்பங்கள் மட்டில் நாம் சரியான அணுகுமுறை கொண்டு அவற்றின் உதவியோடு நம்மை சுய ஆய்வுக்கு உட்படுத்தி நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டோம் என்றால் நம் வாழ்வின் ஆழத்திற்குள் நாம் பயணிக்க ஆரம்பிப்போம். இது நம் உறவு உயர்வதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஜெபம். இறைவா, எம்மோடு கூட வாழக்கூடிய சக மனிதர்களை எங்கள் போட்டியாளர்களாக அல்ல, மாறாக எம் வாழ்வை முழுமைப்படுத்தக்கூடியவர்களாக அணுக எமக்கு வரம் தாரும். ஆமேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உனக்கு நான் பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம் ஆசீராலே காப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம் ஆசீராலே காப்பார். கஞ்சும் நீங்கள் பேறு பெற்றோர், அவர் காட்டும் வழியில் என்றும் நடப்பீர். ஆண்டவர் கஞ்சும் நீங்கள் பேறு பெற்றோர், அவர் காட்டும் வழியில் என்றும் நடப்பீர். உழைப்பால் உணவை தினம் உண்பீர், உழைப்பால் உணவை தினம் உண்பீர். எல்லா நலமும் வந்து சேரும், எல்லா நலமும் வந்து சேரும். உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம் ஆசீராலே மக்களின் மக்களை காண்பீராக, அவர் மகத்துவ செயல்களை உணர்வீராக. மக்களின் மக்களை காண்பீராக, அவர் மகத்துவ செயல்களை உணர்வீராக. ஆண்டவர் தரும் நிலை அமைதி, ஆண்டவர் தரும் நிலை அமைதி. ஆயுள் முழுதும் பெற்று வாழ்க, ஆயுள் முழுதும் பெற்று வாழ்க. உங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம் ஆசீராலே காப்பார்.
எங்கள் வாழ்நாளெல்லாம் இறைவன் தம்மாசீராலே